கல்யாணம் முடிஞ்சோடனே வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. சரி கல்யாணம் முடிக்கலாம், ஆனா ஒரு பக்கம் நவள முடியாது அவனை. சரி வீட்டு விட்டு. ஆமா வீட்டை விட்டு ஒரு பக்கம் நவள முடியாது பத்துக்க. ஆனா மத்தபடி நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. கல்யாணம் முடிச்சாச்சு. சரி 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 இன்னொரு கதை இருக்கு, அதை சொல்லணுமா? என்ன கதை? என்ன கதை? இவன் கல்யாணம் முடியும் ஒரு கதை நடந்துச்சு. என்ன கதை? இவன் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணான். லவ் மேரேஜ் தான், லவ்னா லவ் தாறுமாறான லவ். சொல்லைக்கு வார்த்தையில அப்படி லவ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல அங்க பேசணும் இங்க பேசணும் நிறைய கதை நடந்துச்சு. அதனால ரொம்ப சொல்லக்கூடாது வெளியில. அந்த இது வீட்டு மாமியார் வீட்டுல தெரிஞ்சுட்டு இவனு மாமியார் வீட்டுல. அப்புறம் யார் வீட்டுலனாலும் அப்புறம் லவ் பண்ணா வேண்டாம் என் பொண்ணை கட்டிதானே வருவாங்க. ஆமா போர்க்களம் நடக்க போர்கள் நடக்கதான் செய்யும். என்ன சொன்ன அது சொல்ல இந்த காக்கா பிள்ளைக்கு என் மூளை கட்டி கொடுக்கணும். அவன் ஆளு நல்லா இருப்பது கலரா இருப்பா கால் தூசி பேசின. ஆனா இப்ப சொல்லுதாவடே இவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி நான் சொன்னேன் நீ கெட்டி தரா நான் தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு போயிட்டான். நடக்காது. சரி நடந்துட்டு கல்யாணம் நடந்துட்டு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான். இப்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா இப்ப மாமே சொல்லுதாவடே இப்படிப்பட்ட மருமன் வந்து நான் சீமையிலே வெள்ளி கொடி தீபாவளி இருக்க தலை தீபாவளிக்கு குளிச்சிட்டு என்ன குளிப்பா தெரியுமா? அதுல பாத்துருக்காவ சரி நம்ம மரும 6000 ரூபாய் போட்டுருக்காங்க மனது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அதனால நேரா போனவளாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுநாள் போயிட்டவளாம். நகரவி எங்க வேற என்ன செய்ய பாத்துருக்காவ ஒரு வெள்ளி கொடி எடுத்துதாங்க அப்படின்னு காட்டு காட்டிட்டு இருக்காவ. 20000 ரூபாய் 20000 ரூபாய் அத்தை மேல பாசம் இருக்காதுல. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கூட்டு போனாலும் அப்புறம் மருமக மேல பாசம் இருக்கதானே செய்யும் எல்லாத்துக்கும். பொண்டாட்டி நல்லா வச்சிருக்க போய் தானே பாசம் இருக்குது. இவன் காட்டி நிறைய உள்ள வீட்டுல அவனுக்கு கேர விடுதலை. பொண்டாட்டிட்ட அடி வாங்கினாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். பொண்டாட்டி பேச்ச கேட்டு எவன் வழி நடத்தி போறானோ அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அது உண்மைதான். அது மாதிரி கரெக்டா சொல்லிடுறான். அது கரெக்டா பொண்டாட்டி வச்சு கேட்கணும். கேட்காம இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு புருஷன் வந்து கரெக்டா இருக்கிறது இல்லாத ஒரு ஆம்பளை இருக்கிறது இல்லாத வந்து பொண்டாட்டிகள தான் இருக்குது. ஆமா அது வர செலவு எப்படி நடத்துறாங்கிறது ஒரு ஒய்ஃப் கையில தான் இருக்குது. ஒரு மனைவிக்கு வீட்டுல கரெக்டா இருந்தாக்கி எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா சரி தேங்க்யூ.